யாராச்சும் இருக்கீங்களா இங்க? ஹலோ, கார்த்திக் கத்துறான்னு நினைக்கிறேன். கார்த்தி இல்லையே, ஜிம் இன்னும் மாறுவாங்க. உங்களோட கார்த்தியா கூட மாறி இருக்கலாம். ஜிம் டைம் வந்து ஈவினிங் 5 o'clock கிட்ட ஆகுது. அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், நம்ம இன்றைக்கி ஷூட் போனோம்டா, சீக்கிரமாக எழுந்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து பொறுப்பே இல்லாமல் தூக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். டேய் எழுந்துடுறா கார்த்தி. டேய் டைம் ஆயிடுச்சுடா, எழுந்துடுறா, கிளம்பணும்டா, நம்ம லொக்கேஷன் போகணும்டா. போகலாம். டேய் இங்கே ட்ராவல் பண்ணி போகணும்டா, 3 மணி நேரம் ஆகும்டா இங்கே போகிறதுக்கு. எழுந்துடுறா கார்த்தி, விளையாடாதடா டைமில் கார்த்தி. 5 minutesலாம் கிடையாதுடா, எழுந்துடுறா. டேய் எழுந்துரு, சொல்லதுக்கு எழுந்துரு. இப்போ கிளம்புனா தான் நம்ம போகிறது கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து 3 hours இங்கேருந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு. எழுந்துரு, உட்காரு. 5 minutes. ஏன்டா வீடியோ எடுக்கிற? சரி, ஏன் வீடியோ எடுக்கிறதுனா இன்னைக்கு நீ வா இங்கே வா. நான் இங்கே பார் கைஸ், ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து இந்த லொக்கேஷனாக இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன் பாரு. பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பிளஸ் ஆசிரமா. இந்த இடம் வந்து பல வருஷமா அபண்டனா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த சிபர்டல் ஆசிரமா பிளஸ் காலேஜ் இந்த இடத்த தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. ஸோ எப்படியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வர்றதுக்கு இருட்டிடும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஆனா வந்து விஷயம் இந்த இடம் உண்மையாக பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்போ இந்த லொக்கேஷனில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பேய் பிடிச்சதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் நான் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி வச்சேன். இந்த பில்டிங்லாம் வந்து எப்படி இருக்குது, ஏன் வந்து இவ்வளோ வருஷமாக அபண்டன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணோட ஆத்மா மட்டும் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆத்மாவை யாரோ கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க மச்சான். அதுதான் வந்து நான் பண்ண ரிசர்ச்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்கன்னா எதனா பிளாக் மேஜிக் அந்த மாதிரி பண்ணி எதனா வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்கன்றியா, இல்லை வந்து இந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி பண்ணுறவங்க எதனா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்கன்றியா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி இடத்துல தான் ஜின்கள்லாம் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி தெரியல. ஏன்னா நானே நிறைய லொக்கேஷன்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், அபண்டன்ட் காலேஜ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் பண்ணிருக்கோம். என்ன நினைக்கிறேன்னா, ஜின்னு தான் வந்து அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தி அதோட கண்ட்ரோலில் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பில்டிங்கை நான் பார்க்கும்போது இவங்களோட வீடியோ நான் வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணேன். அவங்களோட சவுண்ட்ஸ்லாம் நான் சில விஷயங்கள்லாம் நான் கேப்சர் பண்ணுறேன். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜின்கள் பண்ணுற வேலையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபுல் ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி அந்த இடத்துல வந்து ஜின் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜின் வர வைக்கிறதுக்கும் நான் சில விஷயங்கள்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு பெரிய ரிச்சுவல் ஒன்று வந்து இந்த காலேஜில் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஆத்மா தான் இருக்குது அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எதுவும் ஆகாது. இன்கேஸ் நம்ம வந்து ஒன்று கட்ட ஒன்றா பண்ணி ஜின்னை நம்ம வர வச்சு ஏவி விட்டோன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நீ பாசிட்டிவாக வச்சுக்கோ. நம்ம இன்றைக்கி அந்த ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரிச்சுவல் ஒன்று பண்ணி நம்ம ஜின்னை வர வைக்க போகிறோம். இப்போ வந்து எத்தனை பேர் போக போகிறோம் இந்த வீடியோவில்? நம்ம
எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேர் போனால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு தான் பிரஸ்னா பீக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவன்கிட்ட சொன்னேன் தெரியுமா, அவங்களும் நம்ம கூட வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு நான் கால் பண்ணி பேசிட்டேன், அவங்க இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீ நான் அவங்க 3 பேர் தான் இந்த காலேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கீழே என்ன இருக்குன்னு பார்த்து கால் வை மணி. என்ன இருக்க போகுது? இதானா லொக்கேஷனு? பயங்கர பெருசாக இருக்கும் போல இருக்கே உள்ள. இவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் அந்த சைட்டெல்லாம் இருக்கு. இன்னும் ஃபுல்லாக இருக்குங்களா? ஆமாம். இந்த மரம்லாம் பாரு, பல வருஷம் மரம் மாதிரி இருக்கு. இந்த காலேஜ் அப்போ எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு 10 இயர்ஸ், 20 இயர்ஸ், 15 இயர்ஸ் இருக்கும். 15 இயர்ஸ் இருக்கும். ஓகே. என்னோட பேக்கில் நாங்கள் பண்ண போகிற ஜின் கம்யூனிகேஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. ஆனால் நாங்கள் பண்ண போகிற ஜின் கம்யூனிகேஷன் பற்றியும் அந்த பொருட்கள் பற்றியும் பிரசன்னாக்கு எதுவுமே தெரியாது. உள்ள ஒரு ஸ்டெப்பும் பார்த்து போங்க. ஸோ நீ போகிறதுக்கு முன்னாடி கார்த்தி, நீ உன்கிட்ட நான் மெயினாக சொல்கிறது அதுதான், நீ ரொம்பவே பயப்படுற. ரீசெண்டாக பயப்படாத, ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, நீங்களும் சவுண்டு கேட்டுச்சுன்னா ஓகே பிரச்சனை இல்லை, பட் பிரிஞ்சு மட்டும் ஓடக்கூடாது, செதறக்கூடாது, கூடியே இருங்க. இதுதான் நான் மெயினாக உங்கள்கிட்ட சொல்கிறது. எப்போவுமே நான் கரெக்டாகவும் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது, பயப்படக்கூடாது, ஓடக்கூடாது. ஓகே ஓகே. ரெடி? ரெடி? ஓகே. எஸ். கார்த்தி, நீ ரெஸ்ட் பண்ணியா? சரி, நான் ஏன்டா பண்ணுறேன்? ஹலோ மணி, யாரும் இருக்காங்க மணி கன்ஃபார்மா? Anyone is here? Who is this? நீங்கள் தான் இப்போ சவுண்டு போட்டிங்களா? கார்த்தி, தனியாக போவாதான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வந்திருக்கேன். மணி கண்டிப்பாக சவுண்டு கேட்டது மணி. உனக்கு எனக்கு நல்லா கேட்டுச்சு, உனக்கு மட்டும் நல்லா கேட்டுச்சு, எனக்கு நல்லா கேட்டுச்சு. அக்கா, தங்கச்சி, நீங்களா? உள்ள போய் பார்ப்போமா? உங்களை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். உங்க கூட இன்னைக்கு பேச முடியுமா? Can we talk to us? ஆச்சு, யாரா பார்த்தீங்களாங்க? அங்கேயே பார்த்துருக்கீங்க அந்த இடத்துலையே? இல்லை, ஏதோ ஒரு மாதிரி. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது எங்கள் 3 பேருக்கு என்னதான் பயம் வந்தாலும் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் முன்னோக்கி நடந்து போக ஆரம்பித்தோம். அப்போ தான் பிரசன்னா கிட்ட இதை பற்றி கேட்கணும்னு தோணுச்சு. எந்த ரூமில் வந்து தூக்கு மாட்டியாக இருந்தாங்கன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொன்னீங்களே ஏதோ பில்டிங்கில் வந்து சூசைட் பண்ணி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இத்தனை பில்டிங் இருக்குது, ஸோ ஏதாவது ஒரு பில்டிங்னு ஒன்று இருக்கும்ல. இங்கே வந்துட்டு என்னன்னா வந்து வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஓகே. ரூம் நம்பர் 33 நினைக்கிறேன். 33. ஓகே. ஸோ எனக்கு எந்த பிளாக்னு சரியா தெரியல. நானும் லாஸ்ட் டைம் வந்து தேடி பார்த்தேன்.
பட்டு நீங்கள் பேச ட்ரை பண்ணீங்களா லாஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ? இல்லை. இல்லை. நீங்கள் பகலில் வந்தீங்கன்னு நினைக்கிறேன்ல, லைட்டாக இருட்டும் போது. ஓகே ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். இது ஒரு மாதிரி இருக்கு இந்த ஸ்ட்ரக்சரு, பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரு. ஆமாம். பார்த்தீங்களா, உள்ள எங்கேயோ ஒரு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக டார்ச் வச்சு பாருங்க. யாரும் அங்கே நிற்கிற மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதா? மணி யாரும் நிற்கிறாங்க, நீ கன்ஃபார்ம் பண்ணி. ஏ அங்கே போடுறான், அங்கே போடுறான். எங்கடா? அங்கே ஸ்ட்ரீட்டில் போடுற டார்ச் வருதான். அமைக்காரு, அப்படியே வாங்க, முன்னாடி வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. எங்கடா? பார்த்து பொறுமையா. என்னடா இதெல்லாம் கை வச்சு எப்படி இருக்கு? கார்த்தி, என்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? உன்னை பார்த்தா தானே எனக்கு பயமா இருக்கு. 2012 இது. ஸோ அப்போ எனக்குமே வந்துட்டு 12 years 13 years 13 years. ஓகே. காலேஜ் போயிருக்கு. இப்போ எனக்கு ஒரு என்ன தோணுதுன்னா, ஒரு பொண்ணு தான் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அந்த ஒரு பொண்ணால ஒரு காலேஜே வந்து மூடுறாங்கன்னா, ஸோ இவ்வளோ பெரிய காலேஜ் வந்து ஒரு பொண்ணால் அபேண்டன்ட் ஆயிருக்குன்னா, அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ நிறைவேறாத ஆசை இருந்திருக்கும். எப்படி வந்து அந்த பொண்ணெல்லாம் வந்து எப்படி அந்த பொண்ணு இந்த பில்டிங்கில் வந்து ஆக்கிரமிச்சிருக்க மட்டும் யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். இப்போ தான் எனக்கு தெரியுது. நீ ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. அமைதியாரு. கார்த்தி, டோரே உடஞ்சிருச்சுடா. திறக்காதா காத்திடுறா. அமைதியாரு, திறக்காதா. டோர் பின்னாடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, இது பொறுமையா. ஹலோ, லோ பேட்டரிடா இது. இந்த டோர் பின்னாடி இருக்கீங்களா நீங்க? நாங்க உள்ள வரலாமா? டார்ச் ஏற்றுக்கோ. RGB மாற்றிக்கிறேன் எனக்கு. யாருமே இல்லைடா. கார்த்தி, ஒரு நிமிஷம் திக்குன்னு இருக்காங்க. அமைதி, இந்த அமைதி தான், இந்த மயான அமைதி தான் இருக்குதே நம்மளுக்கு இன்னும் பயத்தை விட்டோம். அங்கே லைட் அடிங்க. இங்க மணி, இரு டேய் எனக்கு நர்வஸ் ஆகுதுடா. போயிடலாமா? இருடா, எதுக்குடா வந்திருக்கோம்? ஏன்டா பயப்படுறா? டேய் நீ பேக்கில் வச்சுட்டு அதை தேத்திட்டு வருது ஒன்று. சைலண்ட்டாக இருக்கும். அவங்ககிட்ட நான் சொல்ல எதுவுமே. இவங்க இப்பயே பயப்பட போகிறாங்க. சைலண்ட்டாக இரு, உள்ளே போனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். என்னாச்சு ப்ரோ? எதுவும் இல்லை, வாங்க பார்த்துக்கலாம். வா. எந்த டோர்னே தெரியல. பயன்படுத்துறீங்க. 2 சைடு சவுண்ட் வந்தது. Why are you trying to scare us? நீங்க பயப்பட வேண்டாம்.
நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்தது தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எதனா அவங்க பாஷையில் எதனா பேசுங்க. அவங்க அழுகுறாங்க, கேட்குதா? ஏன் உங்களுக்கு தமிழ் புரியுமான்னு தெரியாதுடா. அவங்க மொழியில் ஏதாவது பேசுங்களா, மலையில் ஏதாவது தெரியுமான்னு பாருங்களா அவங்களுக்கு. Kakak, ayo ya. Kita tak ganggu ni. சரி வாங்க, நான் மேலே போகலாம். வா. என்னடா இவ்வளோ நேரம் பெருசாக எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. இந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் தான் நான் இங்கே சின்ன இருக்கிறத உறுதிப்படுத்தினேன். நீ யாரும் நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குற மணி எனக்கு. Extra step கேட்குற மாதிரி இருக்கு. எனக்கு கேட்குது. உன் பின்னாடியா? நம்ம நடக்கல, பட் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் கேட்குது. பின்னாடி யாரும் நடந்துட்டு வந்தாங்க. எவ்வளோ நாங்கள் தானே இருந்தோம். எனக்கு ரொம்ப நேரம் தான் என் பின்னாடி யாரும் நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு எதுவுமே நம்மளை தவிர வேறு யாராவது இருக்காங்க. உங்களுக்கு தான் கேட்குது. உங்களுக்கு கேட்டுச்சு. உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபன் பண்ணுறீங்களா? இல்லை. ஹலோ, உங்களுக்கு பிரசன்னாவை பிடிச்சிருக்கா? நிஜமாவே ப்ரோ எதுவும் கேட்குது. ஒரே நிமிஷம் இருங்க. அந்த பில்டிங் போலாம். வா, சீக்கிரம் வாங்க. ஃபாஸ்டா வாங்க. கார்த்தி, மணி பயங்கரமான சவுண்டு. இரு. எனக்கு இப்போ இங்கே யாரும் நடந்து போனாங்க, இங்கேயும் நடந்து போனாங்க, சைட் பை சைட். டீ அந்த சவுண்டு என்ன சவுண்டு அது? எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது, கொடூரமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, நடக்கிற சவுண்ட் கேட்குது ப்ரோ. மணி அந்த சவுண்டு கேட்டியா நீ? கேட்டேன். கார்த்தி, எங்கே அந்த சவுண்டு கேட்டுச்சு? மணி அங்கே தான் மணி ஃப்ரெண்ட்ல தான் மணி கேட்டுச்சு. பயங்கரமாக கொடூரமாக வந்து பார்த்து அது என்னன்னே தெரியலடா. அது என்னன்னு தெரியல, அவ்வளோ சவுண்டு கேட்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது சவுண்டு. நீயே கேட்ட தானே? நானும் தான் கேட்டேன். நீங்களும் கேட்டிங்களா? நானும் கேட்டேன். அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்குறேன். ரொம்ப உங்களுக்குலாம் பார்க்கணும், உங்கள் ரியாக்ஷன் பார்க்கணும். இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்குறேன். என்னடா கார்த்தி? எல்லாத்துக்கும் காரணம் பேக் தான். ஏன் பேக்கா? ஏன்டா? ஏன் ஒன்றும் இல்லை வாங்க, நான் சொல்கிறேன். என்ன இருக்குது ப்ரோ பேக்கில்? நான் சொல்கிறேன் வாங்க. எனக்கு ஒரு டவுட்டு. இவ்வளோ பில்டிங் இருக்குல்ல, எந்த பில்டிங்கில் அவங்க வந்து இறந்து போனாங்கன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு சரியா தெரியல. ஆனா வந்து நாங்க லாஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப இந்த பில்டிங் தான் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பில்டிங் அது மேல ஃப்ளோர்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஸோ ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப எங்களுக்கு வந்து பயங்கர சவுண்ட் கேட்டுச்சு. இந்த நம்ம போனமே அங்கே. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம தான் மேலே ஏறலையே, பாதி வரைக்கும் ஏறிட்டு அதுக்கிட்ட சவுண்ட் கேட்டுச்சு, இங்க வந்துட்டோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வந்து மேபி உங்க ஸ்டைல்ல நீங்க. கண்டிப்பா. சரி வாங்க மச்சான், ஸ்டார்ட் பண்ணுறோமா நம்ம வேலையா? எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல. ஏன்டா நீ ஏன்டா அப்படி வச்சிருக்க மூஞ்ச? பயப்படாதடா. எவ்வளோ ஸ்வீட்டாவது வரா. நீங்கள் ஏன் அப்படி வச்சுட்டீங்க? சத்தம் கேட்குது.
சரி வாங்க. ஒன்றும் இல்லை. சரி வாங்க. இந்த பில்டிங் தானே சொன்னீங்க? ஆனா நான் லாஸ்ட் டைம் வரப்ப இந்த அளவுக்கு இல்ல. நம்ம நைட் வந்திருக்கோம்ல, டைம் கிட்டத்தட்ட 11 மணி ஆகுதுல்ல, அதனால தான். போய்தான் நீங்க சொன்னீங்களா D33 எதுவும் சொன்னீங்களே நம்பர்? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சில வீடியோஸ்ல நான் பார்த்தேன். ஓகே. இந்த பிளாக் தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் கிட்ட. ஓகே. ஸோ போனால் தான் தெரியும் நம்மளுக்கு. சரி வாங்க போகலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவோம். பிரசன்னா சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நோக்கி போயிட்டு இருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே எங்களுக்கு தலைக்கீழாக மாறிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது ஒருத்தரால் வந்து இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு மேபி யாராவது ஒருத்தர் வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி ஜின்னா கூட இருக்கலாம் நான் சொல்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்கு யாருமே வர விடாமல் அவங்க தடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள மீறி ஒரு சக்தி வந்து இந்த பில்டிங்கில் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரிச்சுவல் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஜின்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜின் கூப்பிட்றதுக்கு எனக்கு சில பொருட்கள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இங்கே லொக்கேஷன் சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு அந்த ஜின்னை நம்ம போயிட்டு வர இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அவங்க என்னதான் அவங்க சரியா வராதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட பேசி சம்மதிக்க வச்சேன். பி பாசிட்டிவ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், தைரியமா இருங்க. நீங்க வந்து நெகட்டிவா இருக்க தான் உங்களுக்கு வந்து அதிகமான ஆபத்து இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாசிட்டிவா இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தீங்கனாலே உங்களை வந்து எதுவும் பண்ணாது, உங்களை பின்தொடர்ந்து வராது. நீங்க நெகட்டிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை பின்தொடர்ந்து வரும். அதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு, வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த லொகேஷன்ல நினைக்கிறேன் கீழே சவுண்ட் அமைதியாடா. நம்ம சொல்லும் போதே அந்த வைப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், நான் இப்போ அந்த ரிச்சுவல் செட்டப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பண்ணுறதுக்கு யாரையாவது ஒருத்தர் வந்து பணைய வைக்க தான் செய்யணும். உயிர் பணைய வைக்கிறதெல்லாம் கிடையாது. யாராவது வந்து இதுக்குள்ளே வந்து உட்காரணும், இந்த கோட்டுக்குள்ளே. ஸோ அவங்க மூலியமா தான் நம்ம வந்து இப்போ வந்து ஜின்களை வர வைக்க முடியும். ஸோ யார் ரெடியாக இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறீங்களா? ஏன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, மேபி வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஸோ கன்ஃபார்மாக சொல்ல உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கிற ஆத்மாவுக்கு உங்களை பற்றி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எதுவும் தப்பாக பேசியிருக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியும் பிரசன்னா இதுக்கு ஒத்துக்கல. அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்றது எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. இதுக்கப்புறமா நான் கார்த்திகிட்ட கேட்டேன், கார்த்தி சம்மதிச்சான். நீ சொல்லு, கரெக்டாக சொல்லு, பண்ண முடியுமா உன்னால? இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போ நீ இந்த இடத்த சர்க்கிள்குள்ளே உட்கார போகிற, உட்காந்தனா நான் சொல்கிறவருக்கும் இந்த சர்க்கிளை விட்டு எழுந்துக்கூடாது, இவ்வளோ தான் உட்காரணும். எழுந்து போனா உங்க இருக்கே ஆபத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த சர்க்கிள் விட்டு எழுந்துக்கூடாது. ஓகே ரெடியா? நீங்க அவ்வளோ பயமா இருக்கீங்க பாக்குறதுக்கு? எனக்கே தெரியல, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஓகேவா கார்த்தி? ஓகே டைம் வேஸ்ட் பண்ண போ. ஓகே சரி, ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் எதுவுமே மைண்டில் வச்சுக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேவா கார்த்தி? ரெடி? பயப்படாத. தேவையான ஐட்டமாக வச்சிருக்கான். أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به
ما اتخذ صاحبة ولا ولدا وأنه كان يقول سفيهنا على الله شططا وأنا ظننا أن لن تكون الإنس والجن على الله كذبا சைலண்டாக இருங்க. யாராவது அழுகிற மாதிரி பாருங்க. ஃபீல் பண்ண முடியுதா பாருங்க. ஆமாம், யாராவது அழுகிற மாதிரி இல்லை? நிச்சயமாகவே கேட்குது. مقاعد للسمع فمن يستمع الآن يجد له شهادا رصدا وأنا لا ندري أشر أريد بمن في الأرض أم أراد بهم ஒன்றும் இல்லை கார்த்தி, டெம்பாரு மனசை விட்டுறாத, பாசிட்டிவாரு, எதுவும் இல்லை. الصالحون ومن ஏன் வீடாக ஆக்ட் பண்ணுற? ذلك كنا براء வந்துருச்சு ஜின்னு தான். நான் தான் சொன்னல. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா, ஜின்னு தான் இது. பாத்தீங்களா? ஜின்னு தான். வாங்க 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 வாங்க. கார்த்தி இங்கே வர கார்த்தி, எழுந்து போகாத. சரி எழுந்து போகாத கார்த்தி, ஒரு மாதிரி பண்ணாத. வாங்க வாங்க வாங்க, என் கூட மட்டும் வாங்க, பாத்துக்கலாம். கேக்குதா? அமைதியாயிடுச்சு. இதை ப்ளே பண்ணிட்டே போவாங்க. வாங்க 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 போலாம். கேட்டுக்கலாம் வாங்க. பார்த்து கீழே பாரு பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க. இங்கே தான் யாரும் பார்த்த மாதிரி வச்சுக்கோ, போன மாதிரி இருந்துச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் போய் சொல்லல, வச்சுக்கோ தான் சொல்கிறேன். யாராச்சும் இருக்கீங்களா இங்க? ஹலோ, என் கூட பேச முடியுமா? எங்க முன்னாடி வர முடியுமா? இது வரைக்கும் நான் உங்களை பார்க்கல. இப்போவாது நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். பாருங்க அலற சவுண்ட் எப்படி கேக்குது பாருங்க, அலர்த்து பாருங்க. நான் சொன்னா இல்லையா, கண்டிப்பா இங்க ஜின்னு தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குதா இல்லையா? அலர்ந்து பாருங்க, எப்படி அலர்த்து பாருங்க. ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம், எதுவுமே பயப்பட வேண்டாம், பிரச்சனை இல்லை. நம்ம இது சொல்யூஷன் கண்டுபிடிக்க நம்ம வந்திருக்கோம். இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பயப்படவே வேண்டாம், பார்த்துக்கலாம் வாங்க. அங்கதான் ஒரு சவுண்டு. அங்கே யாரும் அழுகுறாங்க, உங்கள் பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரியே இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? நிஜமா தான் சொல்கிறேன். நான் இப்போ தான் பார்த்தேன், உங்கள் பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க. அமைதியாக இருங்க. கேக்குதா? சவுண்டு கேக்குது ப்ரோ. ஆமாம், அழுகுறாங்க. கார்த்தி ப்ரோ அவர் ஒண்டி இருக்காரு ப்ரோ. ஒன்றும் இல்லை, அவன் பார்த்துப்பான். அவனுக்கு தைரியம் தான், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. கேக்குதா? வாங்க வாங்க வாங்க. கார்த்தி பொறுமையா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையா வாங்க.
பார்த்து தண்ணியா இருக்கு பார்த்து. சரி கார்த்தி ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரோ எங்க போயிட்டாரு தெரியலையே. கார்த்தி அங்கே இருங்க. கார்த்தி ப்ரோ டேய் எங்கடா போன? கார்த்தி ப்ரோ யாரு? நான் சொன்னேன் ஜிம்மி வந்துருச்சு. கார்த்தி ப்ரோ சரியா எங்க போன? கீழே தான் நிற்கிட்டு வாங்க. கீழே போக வாங்க. டேய் கார்த்தி பொறுமையா வாங்க. வந்துருச்சு. ப்ரோ மேலே கேக்குது கீழே கேக்குது. எல்லா இடத்துலையுமே ஆக்ரோஷமாக இருக்குது. நான் சொல்லிட்டேன் இது ஜின் தான். இங்கே ஜின் வந்து இருக்கிறதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான உயிரினம்னு சொல்லுவாங்க. அது வந்து கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினம்னு சொல்லுவாங்க. ஜின் கிட்ட மாட்டினவங்க வருஷ கணக்கில் தப்பிக்க முடியாமலும் இருந்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். ஓகே, நெகட்டிவாக மட்டும் விட்றாதீங்க, மனசை தலை விட்றாதீங்க, பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை. கார்த்தி ப்ரோ டேய் கார்த்தி இந்த மாதிரி விளையாடாத, சொல்றதை கேளு. கார்த்தி ப்ரோ எவ்வளோ பெரிய இடமா இருக்கு. எங்க போய் தேடுறது அவனை? எங்க போய் இடத்துல கண்டே பிடிக்க முடியாது. ஒரு கண்ணு பின்னாடி வச்சுக்கோங்க, பார்த்துட்டே வாங்க. என்ன மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. பின்னாடி ஒரு கண், ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. சொல்கிறத கேளுங்க. வந்து சின்னதாக இருக்கிறது ஹெவியாக ஆக்டிவேஷன் நடக்குது. நாங்கள் ஜிம் மந்திர ப்ளே பண்ணும்போது இந்த ஜிம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்து காக்கி வந்து ஜிம் தான் கொடுத்து போயிட்டு காக்கி தெரியும். அவங்க எங்கே போனது கூட தெரியல. உங்களுக்கே இப்போ பயமாக இருக்குது. கார்த்தி ப்ரோ ப்ரோ அவரு காணும் ப்ரோ. இல்லை ஒன்றும் ஆகாது. இருங்க, கண்டுபிடிக்கலாம். அமைதியாக இருங்க. எனக்கும் யோசிக்க விடுங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி படப்பட ஆகுது உடம்புலாம். ரொம்ப படப்பட. கார்த்தி மச்சான் எங்கடா போன? பின்னாடி சவுண்ட் கேக்குது. கேக்குது. இது ஒன்று மிருகத்தை அடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நாயோ பூனை என்னன்னு சொல்லி தெரில. ஆக்ரோஷமாக அடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. சின்னலாம் அப்படி தான் பண்ணுங்க. ஈவன் மனுஷனை வேட்டையாடுறது கூட சான்ஸ் இருக்குது. ஓவர் பவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்மளையும் வேட்டையாடும். நைட்டிஷன் மூவ் பண்ணது நல்லது. நைட்டிஷன் மூவ் பண்ணால் கண்டிப்பாக கேப்சர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது நம்ம யாருமே கண்ணில் பார்க்கல. ஸோ இதுக்கப்புறம் நைட்டிஷன் மூவ் பண்ணால் அவங்க கேப்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு நைட்டிஷன் மட்டும் தான் மூவ் பண்ண போகிறோம். லைட்டில் எதுவுமே இருக்காது, டார்ச் மட்டும் தான் இருக்கும். ஸோ பயப்படாதீங்க, கூடிய வாங்க. எங்கேயுமே சதறி போகாதீங்க. இப்படி தான் பயமுறுத்த பார்க்கும். நீங்கள் வந்து மனசை தலை விடாதீங்க, பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். அவ்வளோதான். இந்த பாசிட்டிவ் மட்டும் எல்லாம் போதும் உங்களுக்கு. சூப்பர் கைஸ். நாங்கள் கேமரா கட் பண்ணிட்டு நைட்டிஷன் மூவ் பண்ணால் நைட்டிஷன் அப்படியே பேட்டர்ன் தான் இருக்குது.
கண்டிப்பாக நீ சம்பவம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்க. நானும் கார்த்தியும் ஒன்றா தான் மலேசியாவுக்கு வந்தோம், ஒன்றா தான் இங்கேருந்து போகணுன்றத நான் ரொம்பவே உறுதியாக இருந்தேன். இந்த ரிச்சுவல் பண்ணது எவ்வளோ தப்புன்னு நான் நைட் விஷன் கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, பயன்படுத்தும் அமைதியாக கண்டிப்பாக கேப்சர் ஆகும். இப்போ நைட் விஷன் மூவ் பண்ணுறோம். பார்த்த மாதிரி இருக்கு. அங்கதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க யாரும் நின்றுட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணோடனே கேப்சர் ஆகும், கன்ஃபார்மாக கேப்சர் ஆகும். லைட் ஆஃப் பண்ணுற பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சொன்னே இல்லையா, இவ்வளோ நேரம் வந்து நைட் விஷயம் என்ன பண்ணால் எனக்கு தெரியும். நம்ம எங்கேயா கூட்டிகிட்டு போகுது, இப்போ நம்ம கார்த்தியை தேடணும். எனக்கு அதுதான் பயமாக இருக்கு. இப்போ கார்த்தி என்ன மச்சான், இந்த மாதிரிலாம் பண்ண நாங்கள் பயந்துட்டோம்னு நினைக்காதீங்க. அவங்கள மாதிரி ஏகப்பட்ட ஜின்களை பார்த்துருக்கோம். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. தயவு செஞ்சு கார்த்தி எங்க இருக்கானோ அவனை விட்டுருங்க. உடனேனா இந்த இடத்தையே அவங்களை அழிச்சிருவேன். பார்த்து ஒன்று நீங்கள் ஏதாவது மலை பாஷையில் எதாவது கேட்டு பாருங்கள். ஏதோ ஒரு வேர்டு தெரிஞ்சா ஏதாவது ஒன்று. Siapa ni? Siapa ni? நீங்கள் பேச அது இன்னும் பயப்படுது, ஆக்ரோஷமாக ஆகுது. நீங்கள் என்ன இடம் பண்ணாமல் கேட்டீங்களா? ப்ரோ யார் இதுன்னு கேட்டேன். யார் நீங்கன்னு தான் கேட்டேன். பாருங்களேன், அங்கே பாருங்களேன். பயப்படாதீங்க. கார்த்தி, டேய் எங்கடா போன? கார்த்தியை தேடணும். இப்போ கார்த்தி இங்கே வரீங்க, கூட வாங்க கொஞ்சம். கார்த்தி இங்கே பாருங்க, நம்ம திசை திருப்ப பார்க்குது. எந்த இடத்துல ஜிம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம தேடணும். அப்போ தான் கார்த்தி கண்டுபிடிப்போம். ஏன்னா நம்ம எங்கே வந்து நம்ம பார்த்தோமோ அதே டேரக்ஷனில் போனால் நம்ம அவனை கண்டே பிடிக்க முடியாது. அவனை ஏதாவது பண்ணியிருக்க கூட சான்ஸ் இருக்குது. அது எங்கே தெரியுதோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் நம்ம தேடினா கார்த்தியை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே கார்த்தி, எங்கே போனான்னு வர தெரியல. அவன் படப்படம் எனக்கு இப்போ ஐயோ பாருங்க, பார்த்தீங்களா? ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ. பயப்படாதீங்க. கார்த்தி சத்தமா இருக்குது. கார்த்தி மச்சான். கார்த்தி ப்ரோ, கார்த்தி ப்ரோ. கார்த்தி ப்ரோ, ப்ரோ அங்க ஏதோ உருவம் தெரியுது ப்ரோ. பயப்படுங்க. மரியாதை ஒழுங்கு மரியாதையா கார்த்தி எங்க இருக்கானா அவங்க கூட்டிட்டு போயிடு. இல்லனா இப்பவே அவனை அடிச்சிருவேன். எனக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. எனக்கு என்ன பண்ண சொல்லி தெரியும். கார்த்தி ப்ரோ கத்துறாரு நினைக்கிறேன். இப்பதான் அங்கதானே போய் பார்த்துருவாங்க. கார்த்தி இல்லையே.
ஜிம் உருவம் மாறுவாங்க. ஒருவேளை கார்த்திகா கூட மாறி இருக்கலாம் ஜிம். ப்ரோ கார்த்திக் ப்ரோக்கு ஏதாச்சும் ஆயிருப்போது ப்ரோ. இன்னும் அவங்க பயப்பட பாசிட்டிவா பயப்பமே அவன் மனசு தலைவர மாட்டான். ஏதோ நடந்திருக்கு, அது கூட கன்ஃபார்மா தெரியும். அவனுக்கு பிடிச்சா நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. தெரியுதா? டேய் எங்க தான்டா இருக்க? போவோமா தேடுவோமா 2 பேரும்? நீங்கள் தனியாக போங்க, நான் தனியாக போகிறேன். அப்போ தான் கார்த்திகை கண்டுபிடிக்க முடியும், இல்லை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே சரி ப்ரோ. ஆ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது தான். பயமாக இருக்குன்னா கூட ஒன்றா கூட போகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது. என்ன ப்ரோ இது? லைட் ஆஃப் பண்ணா பின்னாடி நின்று இருக்கு. இது நின்று இருக்கு பாருங்க. முன்னாடி போக முடியாது. பொறுமையாக பின்னாடி வாங்க. ஒரு சைடு பின்னாடி கண்ணு ப்ரோ. கார்த்தி நீ தானே? அந்த பயம் இந்த மாதிரி பயமுடுத்துகிற வேலை வச்சுக்காத மச்சான். சொல்லதே கேளு. நீ தானே? எனக்கு தெரியும். அதான் சொல்லுவாங்க, உங்கள் கையில் கண்ணு வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. ஓகே சவுண்டு இருக்கு. ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்க? நீங்க எங்கிட்ட எதை எதிர்பார்க்கறியா? மரியாதையா கார்த்தி எங்கன்னு சொல்லிட்டு. நீதான் இங்கேயே அவனை கூட்டிட்டு போயிருக்கன்னு சொல்லி தெரியும்.
கார்த்திங்க பார்த்த மாதிரி இருக்கு. வாங்க முன்னாடி வாங்க. கார்த்திங்க ஓடுற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பாசா பாசா பொறுமையா பொறுமையா பொறுமையா. கார்த்தி எங்க ப்ரோ? இங்கதான் ஓடுனா கார்த்தி. நல்லா தெரியும், இங்கதான் பார்த்தேன். கார்த்தி ப்ரோ அங்க பாருங்க, அங்க பாருங்க ப்ரோ. மிஸ் ஆகுது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா கேமரா. கார்த்திங்க நான் பார்த்தேன், நல்லா தெரியும். கார்த்தி ப்ரோ ஒரு இடம் விளையாடுறானா, எங்க போயிருக்கானோ தெரியல. சொல்லுங்க ப்ரோ, எனக்கு தெரியல. நம்மள கூப்பிட்டு பார்த்துட்டோம், அவனுக்கு எதாவது ஆயிருக்கும். எப்படி ப்ரோ சொல்றீங்க? அப்படி சவுண்டே காணமே கார்த்திகிட்ட இருந்து. ப்ரோ அவரை எப்படிச்சு காப்பாற்றுங்க ப்ரோ, எப்படிச்சு கூப்பிடுங்க ப்ரோ. நான் தான் பார்க்குறேன் இருங்க. எப்படிச்சு கூப்பிடுங்க ப்ரோ அவரை. கார்த்தி ப்ரோ ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. கேமரால பாருங்க ப்ரோ, உங்க கேமரால தெரியுது ப்ரோ. இங்க பாருங்க, இங்க பாருங்க பின்னாடி. வாங்க 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 வாங்க. விளையாட்டு கட்டுது பயங்கரமா. என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா ப்ரோ? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்குமே மாட்டிக்கிட்டோம். ப்ரோ கார்த்தி ப்ரோ, ஒருவேளை பேய் பிடிச்சி சுற்றுறானா அவன். ப்ரோ அப்படி நடக்குமா? ஆமாம், சான்ஸ் இருக்கு. ப்ரோ கார்த்தி வயசு, கார்த்தி 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 வயசு. வாங்க வாங்க வாங்க, கன்ஃபார்மா தெரியும் கார்த்தி தான். கார்த்தி 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 மச்சான். நம்மள திசை திருப்பது, திசை திருப்பிட்டே இருக்கு, மாத்தினே இருக்கு. கார்த்தி ப்ரோ, கார்த்தி ப்ரோ. ப்ரோ இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? கார்த்தியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இப்போ நம்ம கார்த்தியை கண்டுபிடிக்கணும்னா வழி இருக்கு, வழி இருக்கு. இந்த ரைட்டை கூட பிடிங்க. ஒரு மோசமான விஷயத்துக்கு ஆரம்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற ஒரு முடிவும் இருக்கும். இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரியே முடிக்கணும்னு நான் நினச்சேன். அதுதான் கார்த்தி கார்த்தி மச்சான். கார்த்தி கார்த்தி ப்ரோ, கார்த்தி கார்த்தி. ஏய் இல்ல கேந்துடா. ஏய் கேந்துடா, என்னடா இந்த மாதிரி பண்ற? டேய் மச்சான் ஏந்திரி மச்சான், நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, சொல்லவே கேட்டா மச்சான். டேய் நீ பாசிட்டிவா இருப்ப எப்பவுமே. ஒண்ணும் கிடையாது, வா. ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏந்திரு ஏந்திரு, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. ஏந்திருவா, நான் சொல்றது கேளு. கைய ஒரு மாதிரி வச்சுக்கிற, ஒண்ணும் கிடையாதுடா. ஏந்திரா ஒருத்த, ஏன்டா இப்படி பண்ற? பயம் ஊட்டாத மச்சான். ஏந்திரா ஏந்திரா கார்த்தி, ஏந்திரா கார்த்தி, ஏந்திரா ப்ரோ. டேய் கார்த்தி ஏந்திரு, ஒருத்த ஏந்திரா சொல்லினே இருக்கேன்.
கார்த்தி இந்த மாதிரி பண்ணாத கார்த்தி, விளாடாத கார்த்தி. ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு, நான் சொல்றது கேளு. எழுந்துரு ஏந்திரு 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 ஏந்திரு. வா ஒண்ணு இல்லவா ஒண்ணு இல்லவா ஒண்ணு இல்லவா. வா நீங்க போங்க நீங்க போங்க. அது நம்ம எங்க விட்டோமோ அந்த ரிசல்ட் செட்டப் இருக்குல்ல, நம்ம போங்க. ஆமா நீங்க அப்படியே லைட் அடிச்சு வாங்க. முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க கார்த்தி. இனிமேல் வரும் காட்சிகள் எல்லாமே கார்த்தி சுயநினைவோடு கொடுத்த அனுமதியோடு தான் இதில் இணைக்கப்பட்டிருக்கு. வாடா வா. ஏன்டா இப்படி பண்ணுற? திரும்பி பார்க்காதீங்க வாங்க. நம்ம திருப்பி டிஸ்டர் திருப்பி பார்ப்போம். எதுவுமே பண்ணாதீங்க, திரும்பி பார்க்க வந்துடுங்க. திரும்பி மட்டும் பார்க்காதீங்க. வா கார்த்தி வா. மச்சான் ஏன்டா இந்த மாதிரி பண்ணிருக்க? டே பேசுற, அதாவது உன்னை நினச்சா பயமா இருக்கு மச்சான். அதாவது பேசுறா. என்னதான்டா ஆச்சு? டே உனக்கு எது என்ன ஆச்சு? ஞாபகம் இருக்கா இல்லையா? பேசு மச்சான் பேசுறா. என்னடா பண்ற கார்த்தி? இந்த மாதிரி பண்ணாதடா கார்த்தி, இந்த மாதிரி பண்ணாதடா, சொல்றதே கேளுடா. டேய் டேய் இந்த மாதிரி பண்ணாத கார்த்தி, எழுந்துடுறா. ஆனா போயிடலாம்டா, 5 நிமிஷம் கார்த்தி போயிடலாம்டா. டேய் டேய் ஒண்ணு வாங்க, நான் பாத்துக்கலாம். வா 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 மேல வா. வா ஒண்ணும் இல்லை. திரும்பி பார்க்காதீங்க. இங்க வா பயப்படாதா. இதை பார்த்து பயப்பட வேணாம். வா இங்க வா. இதை பார்த்து பயப்படாதா. இதை பார்த்து பயப்படாத. வா இங்க வா. உள்ள வா. நீங்க உள்ள வராதீங்க. இதுக்குள்ள வந்தா இங்க வராதீங்க. ஓகே ஒன்றும் இல்லை கார்த்தி, ஒன்றுமே இல்லை. நீ நார்மல் தான் கார்த்தி, ஒன்றும் இல்லை. பயப்படாத கார்த்தி, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. இது நல்லா இருக்கும்னா உங்களுக்கு எது பிரச்சனை நன்றின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. கார்த்தி என் பாரு மச்சான், நான் சொன்னா கேட்க முடியா? நல்லா பண்ணாத கார்த்தி. வேணாம் டேய் மச்சான். டேய் கார்த்தி போதும் மச்சான், போதும்டா. எங்க பாக்குற? என்ன ஆச்சு? போதும் மச்சான் போதும். நான் சொல்றேன், நாக்க கடிக்காத. டேய் போதும்டா. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை. ஆஃப் பண்ணுங்க. தண்ணி இந்த கேமரா மட்டும் பிடிச்சி அப்படி எழுந்துடா. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? எங்க போன நீங்க இருந்து? இங்க இல்ல நீ. இவ்வளவு நேரமா நான் 20 நிமிஷமா தேடுறேன். நீ எழுந்து போயிட்ட. இந்த இடத்துல இல்ல நீ. இல்லடா எழுந்துருவா. இது உள்ள எழுந்து முடிச்சுக்கலாம். கேமரா அப்படி காரணம் அப்படி வாங்க. நீங்கள் வந்துருங்க அப்படியே ஒரு நிமிஷம். கைஸ் இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம். லைஃப்லேயே இந்த அளவுக்கு நாங்கள் ரிஸ்க் எடுத்ததே கிடையாது. ஸோ இதுக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண பிரசன்னாக்கு வந்து ரொம்பவே நன்றி. ஏன்னா இவங்களுமே இவ்வளோ ஆபத்துன்னு தெரிஞ்சுமே நம்மளுக்காக வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. அண்ட் இவங்களோட சேனல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ மறக்காம நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் முடியல, இதுக்கு மேலே பேச முடியல. எங்களோட மூஞ்சி பார்த்தா தெரியும், பயங்கர டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இதோ நெக்ஸ்ட் ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.